சுகந்தா பங்களூர் போய் விட்டாள் என்ற சோகத்துடன் பொழுது விடிந்தது. குளித்து விட்டு பங்களூர் செய்திகளை பேப்பரில் ஆர்வத்துடன் படித்தேன். படிக்க முடியவில்லை. பேப்பரை தூக்கி எறிந்து விட்டு ஆபீஸ் புறப்பட்டேன். பஸ் ஸ்டாப்களில் நின்றவங்கள பார்த்து, நீங்கள் என் சுகந்தா அல்ல என்று நினைத்து கொண்டு பக்கத்து ஊர் ஸ்டேஷனை நோக்கி நடந்தேன். தன்னுடைய ஸ்டீல் பீரோவை டெலிவரி எடுக்க சீலியா ஆபீஸுக்கு வந்திருந்தாள். என்னை கண்டதும் எழுந்து, குட் மார்னிங் பாஸ் என்றாள். குட் மார்னிங் சொல்லிவிட்டு என் அறைக்குச் சென்றேன். நாற்காலியில் அமர விருப்பமில்லாமல் சில வினாடிகள் நின்று கொண்டிருந்தேன். சீலியா கதவை திறந்து கொண்டு, மே ஐ கமின் சார் என்றாள். எஸ் கமின் நன்றி சொல்லி என் எதிரில் உட்கார்ந்தாள். நான் வேண்டுமென்றே, சரி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, பார்க்கலாம் என்றேன். சரி சார், சி யூ இன்னொரு நாள் என் வீட்டுக்கு நீங்க வரணும் என்றாள். சரி கண்டிப்பா வரேன். நிறைய பாட்டு வாங்கி வச்சிருக்கேன். கண்டிப்பா நீங்க அதையெல்லாம் கேட்கணும். கண்டிப்பா கேட்கறேன். தேங்க்யூ வெரி மச். நான் பாட்டு கேட்க வேண்டுமாம். கண்டிப்பாக நான் கேட்க வேண்டுமாம். அதற்குத்தானே நான் பிறந்து வளர்ந்திருக்கிறேன். திரும்ப திரும்ப அன்று முழுவதும் இந்த விஷயத்தை யோசித்து பார்த்தேன். கடைசியில் இனி ஒன்றுமே இதில் இல்லையென்ற தீர்மானம் தான் வந்தது. மனைவி என்ற ஸ்தானத்துக்கு சுகந்தாதான் என்று நிச்சயித்து பல மாதங்களாகிவிட்டன. அந்த நிச்சயத்துக்கு வருவதற்கு முன்பு எத்தனையோ தோட்ட வேலை செய்யவில்லையா? அதேபோல் சுகந்தாவுக்கு பிறகு தோட்ட வேலை செய்ய வேண்டாமா? மதியம் 1 மணிக்கே புறப்பட்டு என்னுடைய அறையை அடைந்தேன். தியாகராய நகர் சரோஜினி தெருவில் ஒரு பெரிய வீட்டின் மாடியில் சிறிய அறை ஒன்றில் நான் தனியாக தங்கியிருந்தேன். அறையை திறந்தபோது ஒரு பக்கச்சுவர் முழுவதும் புத்தகங்களாக அடுக்கப்பட்டிருந்ததை பார்த்தேன். கட்டிலை ஒட்டிய ஷெல்ஃபில் வரிசையாக்கப்பட்டிருந்த இசைத்தட்டுக்களை கவனித்து கொண்டே இருந்தேன். அந்த புத்தகங்களிலும் சில இசைத்தட்டுக்களின் பின்னணியிலும் படிந்திருக்கிற மறக்க முடியாத அனுபவங்களை நினைத்து பார்த்தேன். பல பேரின் வாழ்க்கையில் சோகம்தான் கனமாக எஞ்சி போயிருந்தது மனத்தை உறுத்தியது. ஏதேனும் ரூபத்தில் எனக்கும் சுசுந்தாவுக்கும் இடையே துயரம் வந்து நுழைந்து விடுமோ என்ற பயம் வந்தது. பங்களூரில் சுகந்தா தூங்கிக் கொண்டிருப்பாளென்று நினைத்தேன். அதென்னமா அது, பெரிசா பேப்பர் பொட்டலம்? ஒண்ணுமில்ல சுவாமி. என்னோட சாரியா? ஆபீஸ்க்கு எதுக்கு எடுத்துட்டு போனே? மத்தியானத்துக்கு மேலே ஆபீஸ்லயே வேற ஒரு புடவை மாத்திக்க ஆரம்பிச்சிட்டியா? சுகந்தா பலமாக என்னை கடித்து, ஜானகி ஒரு நாள் சினிமாவுக்கு போறச்சே என்னோட இந்த சாரியை ஒரே ஒரு தடவை கட்டிட்டு தரேன்னு கேட்டா, சரின்னு கொடுத்தேன். இன்னிக்கு அதை ஆபீஸ் வரச்சே கொண்டு வந்து கொடுத்துட்டா. அதான் எனக்கு கோபம் வந்தது. உங்களுக்கெல்லாம் மண்டையில் ஏதாச்சும் மூளை கீழே இருக்கா? ஒருத்தர் யூஸ் பண்ற துணியை இன்னொருத்தர் யூஸ் பண்ணலாமா? சுகந்தா பயந்து போய் சொன்னாள், சாரி ராம்ஜி. ஜானகிதான் கேட்டா கொடுத்துடறதா? சாரி, முடியாதுன்னு சொல்ல முடியலை. நோ, யார் கேட்டாலும் நீ முடியாதுன்னு தான் சொல்லணும். தெரியுதா? சசுந்தாவை மிரட்டினேன். சரி ராம்ஜி, நீ என்னோட ஞாபகம் வச்சிக்க, உன்னோட துணி எதையும் எந்த காரணத்தாலேயும் எவ கற்றதுக்கும் கொடுக்கக்கூடாது. சரி, ஜானகி புடவையை நல்லா வாஷ் பண்ணி கொடுத்திருக்காளா? விடுங்களேன், ஏதோ எப்படியோ போகட்டும். அதை தெரிஞ்சுக்காம விடமாட்டேன் சுகந்தா. கற்றது ஓசி, இதுல வாஷ் பண்ணாம வேற தரா? சரி, என்கிட்ட குடு. நான் என்னோட துணிகளை போடற லாண்டரியில போட்டு ஜோரா வாஷ் பண்ணி பிரஷ் பண்ணி தரேன். சுகந்தா, நீங்க ஒன்னும் லாண்ட்ரில கொண்டு போய் போட வேணாம். சும்மா இருந்தா போரும் என்றாள். குடுன்னா கொடுத்திட்டு, எடுத்திட்டு போய் நானா வாஷ் பண்ண போறேன். லாண்ட்ரிலதான் போட போறேன். அதான் வேண்டாம்கிறேன். நீ மட்டும் இன்னிக்கு புடவையை கொடுக்காம போயிடு, பார்க்கலாம். கஷ்டம். இந்தாங்கோ, தலையில் அடித்து கொண்டே தந்தாள். அன்றைக்கு வாங்கி வந்த அந்த புடவையை லாண்ட்ரியில் போட்டு சலவை பண்ணி பத்திரமாக என்னுடைய பீரோவுக்குள் வைத்து பூட்டிவிட்டு, லாண்ட்ரிக்காரன் புடவையை தொலைத்து விட்டான் என்று சுசுந்தாவிடம் போய் சொல்லிவிட்டேன். சுகந்தா அதை நம்பிவிட்டாள். மிக வருத்தப்பட்டாள். புடவையை படுபாவி லாண்ட்ரிக்காரன் தொலைத்து விட்டானே என்று அழுதேவிட்டாள். எனக்கு கூட கண்ணம்மா கிட்ட போய் சொல்லிடாம் அப்படின்னு கஷ்டமாகத்தான் இருந்தது. விளையாட்டுக்காக அப்படி சொன்னதாக சொல்லி மறுநாள் கொண்டு போய் கொடுத்து விடலாமா என்று கூட நினைத்தேன். ஆனால் இருக்கட்டும், கல்யாணத்துக்கு அப்புறம் திடீரென்று ஒரு நாள் சொல்லி விடலாம்.
லாண்ட்ரிக்காரனை உதைத்து புடவைக்கு உரிய பணத்தை வாங்கி விட்டதாக உபரியாக ஒரு பொய்யைச் சொல்லி என்னுடைய பாக்கெட்டிலிருந்து பணத்தை எண்ணிச் சுகந்தாவிடம் கொடுத்துவிட்டேன். பொய் அதோடு முடியவில்லை. சுகந்தாவின் வீட்டில் விஷயத்தைச் சொல்ல வேண்டுமே. அதற்காக வேறொரு பொய். புடவையை ஜானகிதான் தொலைத்து விட்டதாக, அதற்கு அவள் உடனே பணம் தந்து விட்டதாக. மறுநாள் ஆபீஸ் போனதும் 12 மணி அளவில் சீலியா பணிபுரியும் நிறுவனத்துக்கு டெலிபோன் செய்தேன். நிஜமாகவே மிஸ்டர் ராம்குமார், நீங்கதானா பேசறது? சீலியாவின் அவளின் குரலில் ஒலித்தது. ஏன் ராம்குமார், உங்களுக்கு போன் செய்து பேசக்கூடாதா? நோ நோ, ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கு, அதனால் அப்படி கேட்டேன். ஒரு நாள் நான் உங்க வீட்டுக்கு வந்து தோட்ட வேலை செய்யணும் சீலியா. நான் நிறைய தோட்ட வேலை செய்து இருக்கேன். இன்னிக்கு ஈவினிங் வாங்க ராம்குமார். இன்னிக்கு ஈவினிங் எனக்கு வேற ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கே. நோ நோ, உங்க அப்பாயின்மெண்ட்டை எல்லாம் கேன்சல் பண்ணிடுங்க. அப்படியா? 5:30க்கு கரெக்டா வந்துடுங்க. நான் வெயிட் பண்றேன். அப்படியா? கண்டிப்பா நீங்க பேச வந்துதான் ஆகணும். சரி, உங்க இஷ்டம். நாட் ஓன்லி தட், என் வீட்ல நீங்க பிரியாணி சாப்பிட்டுத்தான் போகணும். அப்படியா? ஆமா. மெண்டல்சோன் இசைத்தட்டுகள் 2ஐ எடுத்து கொண்டு போர்டிகோவில் நின்ற என் ஸ்கூட்டரை பார்த்தபடியே மாம்பலம் ஸ்டேஷனை நோக்கி நடந்தேன். செயின்ட் தாமஸ் மவுண்டின் பல வீடுகளின் கூரைகளைக் கண்டு கொண்டே மிக மெதுவாக நடந்து கொசுவலை போல் தெரிந்த சீலியாவின் வீட்டுக்குள் வாசலில் அவள் நின்று வரவேற்க நான் நுழைந்தேன். நான் சென்று உள்ளே டிவி பார்த்து கொண்டு இருந்தேன். 2 பேரும் பிரியாணி சாப்பிட்டோம். வாசல் மணி ஒலித்தது. சீலியா கோவத்துடன், யார் அது என்ற பலத்த குரலில் கேட்டாள். நாகராஜ். பதிலும் உறக்கவே வந்தது. சிலியா வேகமாக போய் கதவை திறந்தாள். நான்தான் இன்னிக்கு உன்னை சாப்பிட வரவேண்டாம்னு சொல்லிருந்தேனே சீலியா. ஏன் பிரியாணி சாப்பிட வரவேண்டாம்னு சொன்னேன்னு தெரிஞ்சிட்டு போகத்தான் வந்தேன். யார் உள்ள வந்த? நாகராஜ் குரல். குன்னூர்ல இருந்து கெஸ்ட் வந்திருக்குது நாகராஜ். சாரி சீலியா, பரவாயில்லை. என்னை மாதிரிதான் அவளும் ஜோராக போய் பேசுகிறாள். நாகராஜ் மிகவும் கோவமாக கேட்டான். குன்னூரா உள்ளூரா? சீலியாவிடமிருந்து பதில் இல்லை. இன்னொரு நாள் பிரியாணி சாப்பிட வரேன். படாரென்று கதவு சாத்தப்படும் சப்தம் கேட்டது. நான் அந்த வீட்டை விட்டு வெளியே சென்று விட்டேன். தெருவில் கிண்டி ரயில்வே ஸ்டேஷனை நோக்கி மிக வேகமாக நடந்தேன். வீட்டுக்கு சென்ற நான் ரொம்ப நேரம் அழுதேன்.